இப்பள்ளியின் தாளரும் மருத்துவருமான அன்பு சகோதரர் டாக்டர் ஜேவி அசரப் அலி எம்டி அவர்களே, அவரது இளவல் டாக்டர் ஜேவி அக்பர் சலீம் எம்டி அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி வி லலிதா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் டு தஞ்சாவூர் அவர்களே, விஎஸ் பார்த்திவன் எம்எஸ்சி டிஓ திருவாரூர் அவர்களே, திரு செல்லையா தியாகராஜன் எம்ஏ எம்ஏ எஜுகேஷனல் டிஐஇடி மன்னார்குடி அவர்களே, திரு என் ராஜகோபாலன் அவர்களே, கடந்த 8ஆம் தேதி நடந்த இரத்த தான முகாமை துவங்கி வைத்த அன்புக்குரிய டாக்டர் என் அமானுல்லா அவர்களே, 9ஆம் தேதி நடந்த கராத்தே விழாக்கினை தொடர்ந்து வைத்த அன்பு சகோதரர் நூறு முகமது அவர்களே, 10ஆம் தேதி இன்று காலை நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இனாகுரேஷனை திறந்து வைத்த அன்பு சகோதரர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சண்முகசார் அவர்களே, மற்றும் சோழமண்டலம் செஸ் காம்படிஷன் இனாகுரேஷனை திறந்து வைத்து வாழ்க்கை வந்திருக்கின்ற மிஸ்டர் ஆர்கே பாலசுமசேகர் டைரக்டர் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் அவர்களே, மிஸ்டர் என் சாந்தகுமார் பிரசிடென்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் அவர்களே, மிஸ்டர் டிஎன் காதர் மயில் அவர்களே, இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சி முகமது அவர்களே, ஜெயபிரசாதி அவர்களே, ஆசிரியர் பாஸ்டின் அவர்களே, இப்பள்ளியின் பிரின்சிபல், உதவி பிரின்சிபல், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் வழங்கி இந்த பள்ளி எப்பொழுதுமே 20 விழா, 30 விழா, 50 விழா என்று ஒரே நாளிலே நடத்தி முடித்து விடுவார்கள். ஆனால் இப்பள்ளி தொடங்கி 30 ஆண்டு காலம் ஆகிவிட்டபடியினால் 3 நாட்களாக இந்த பள்ளியிலே திருவிழா போல நடைபெற்ற பல நிகழ்ச்சிகள், இரத்ததான முகாம், செஸ் முகாம், கராத்தே முகாம் போன்றவையெல்லாம் நடைபெற்று இன்று இறுதி நாளாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் வந்திருக்கின்ற விருந்தினர்களை கௌரவிக்கும் பொருட்டாகவும் இன்று இந்த விழா இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறு வயதே ஆனாலும் நாமெல்லாம் இப்பள்ளியின் காரிய நிகழ்ச்சியாக இருந்த கரஸ்பாண்டாக இருந்த இயற்கை எழுதிவிட்ட நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜே பத்ருதீன் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இப்பள்ளி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று 806 பிள்ளைகள் இந்த பள்ளியை படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தந்துவிட்டு மறைந்துவிட்டார்கள். அவர்கள் மறைந்த பொழுது நமக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, இப்பள்ளியை இந்த சிறுவயதிலேயே தம்பி டாக்டர் அசபரோதிகள் சிறப்பாக நிறுத்தி நடத்துவாரா என்பதை நமக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அதை ஆச்சரியக்குறியாக மாற்றி இப்பள்ளியை மேலும் மேலும் பல வகையிலும் உயர்த்தி பள்ளியிலும் சரி, படிப்பிலும் சரி, விளையாட்டுத் துறையிலும் சரி, படிப்படியாக இந்த பள்ளியை மேல் உயர்த்தி பல விருதுகளை பெறுவதற்குரிய ஒரு நடைமுறையை அவர் ஏற்படுத்தி மிக அருமையாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாக மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாகும். அவர்களுடைய பணி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். மேலும் இப்பள்ளி இந்த வருடம் கூட விளையாட்டுத் துறையிலே ஃபுட்பாலிலே இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டிலே முதல் பரிசை பெற்றிருக்கலாம் என்பதை நான் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் பலர் டாக்டர்களாகவும், வக்கீல்களாகவும், தொழிலதிபர்களாகவும்
இன்றும் பரிமளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த பள்ளியை அடிக்கடி வந்து பழைய மாதம் என்ற முறையை கலந்து கொண்டு பல சிறப்பு போட்டிகளிலே எல்லாம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களைப் போல நீங்களும் நல்ல விதமாக படித்து இப்பொழுது பெற்றுத் தந்திருக்கின்ற இந்த வெற்றி கனியை போல் இது வருங்காலத்திலும் நீங்கள் இந்த பள்ளிக்கு வெற்றி கனியை பெற்றுத் தந்திட வேண்டும். விளையாட்டுத் துறையை மட்டுமல்லாமல் படிப்புத் துறையிலேயும் நீங்கள் அதை ஆற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு காலங்கருதி இத்துறையினரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.